ஸோ இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் ஆதியாகமம் 1:28 சொன்னார். வாசிங்க, அதை ஆண்டு கொள்ளுங்கள். அந்த வசனத்தை வாசிங்களேன். அந்த பவர் தான் இப்போ அப்படியே டெவில்ட்ட ஒர்க் அவுட் ஆகுது. வாசிங்க. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். கை தட்டுங்க சார். என்ன பவர் சார், என்ன பவர் சார். நாலு மிகப்பெரிய அதிகாரத்தை கொடுத்தார். ஒன்று போடுப்பா, நீங்கள் பழுகி பெருகி. உங்களுக்குள்ள அந்த கர்த்தருடைய வல்லம் வந்தோடனே நீங்க பழுகி பெருகுவீங்க அப்படின்ட்டு. இந்த வார்த்தை நிறைவேறிச்சா இல்லையா? அது வாட்டுக்கு நிறைவேறி. இதுக்காக நீங்க தனியாக உபவாசத்தை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதான் அதிகாரம் என்பதும் ஆசீர்வாதம் என்பதும் நீங்கள் கஷ்டப்பட்டு நீங்க ஏதோ பிரேயர் பண்ணி நடைபெறுவது அல்ல. வல்லமை பவர் பூமியை நிரப்புறது. இது தானா நடக்கும்னா 4வது மற்றும் தானா நடக்கணும். நீங்கள் பழுகி பெருகி. அப்படின்னா ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்கும்போது அவனுக்குள்ள ஒரு சிப்பை உள்ள வச்சிருக்காரு. அது வச்ச உடனே அவனுக்குள்ளே அந்த ஆசீர்வாதத்தை நிறைவேற்றக்கூடிய ஆசையும் விருப்பமும் வர ஆரம்பிக்குது. விலங்குகளுக்குள்ள அது வர ஆரம்பிக்குது, மனுஷனுக்குள்ள அது வர ஆரம்பிக்குது. எப்படி அந்த உணர்வுகள் ஆசையில் வருதுன்னா, தேவன் சொன்ன வார்த்தை. அப்ப உங்க 200 பேர் இருக்கிறீங்க, இல்லாட்டி இந்த வார்த்தையை ஒரு 10,000 பேர் கேட்டிருக்கீங்க. 10,000 பேர் இருதயத்திலும் கொடுப்பீர்களாக அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். உங்களால கொடுக்காமலே இருக்க முடியாது. எவருடைய இருதயங்களை தேவன் ஏவினாரோ அப்ப அந்த ஆசீர்வாதம் உள்ள ஒரு சிப்பா போய் அவனுக்குள்ள ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிக்குது. அப்படித்தான் இந்த 4 காரியங்கள் மனுஷனுக்கு கொடுத்தார். ஒன்று, நீங்கள் பழுகி பெருகி. 2வது, பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி என்ன செய்யுங்கள், ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார். இது மனுஷனுக்கு கொடுத்தது. இங்கனுக்குள்ள பிசாசெல்லாம் வேலை பார்க்கவே முடியாது. வசனத்தை போடுங்க. எதெல்லாம் ஆண்டு கொள்ளுங்கள் இருக்கு அந்த வசனத்தை வசிங்க. பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இந்த நாளையும் நீங்க மிஸ்யூஸ் பண்ணணும் அப்படின்னா இவன்ட்ட இருந்து நீங்க என்ன செய்யணும், வாங்கணும். பிசாசு ஆசீர்வதிக்கல, ஆதாம் தான் ஆசீர்வதிச்சார். உங்களோட அதிகாரத்தை பத்தி நான் பேச வரேன். ரீடைரக்ஷன்னா என்னன்னு சொல்ல வரேன். ஆதாம் பழத்தை புசித்த போது, பிசாசு சொன்னதை நம்பின போது, அவனுடைய முழு அதிகாரமும் வல்லமையும் பிசாசின் இடத்தில் கடந்து சென்றது. இப்போ பிசாசுட்டு ஆதாம்கிட்ட அந்த பவரை வாங்கி அதுக்கப்புறம் அந்த ஃபோனை யூஸ் பண்ணி பார்க்குறான். நல்லா தான் இருக்கு. எங்க அப்படியே அந்த கடலுக்குள்ள பவர் இருக்கு. அந்த சுனாமியை போட்டு விடுறான். அடிச்சொன்ன சுனாமி 50 லட்சம் பேர் 1 லட்சம் பேரை காலி பண்ணுது. அப்போ நல்லா தான் வேலை பார்க்குது. அது யார் கைக்கு போகுதோ அவன் மனநிலைக்கு ஏற்ற மாதிரி இது வேலை பார்க்கும். அப்போ பிசாசு அந்த சக்தியில வேலை பார்க்க ஆரம்பித்தான். ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல வரேன். மற்றவனிடமிருந்து வாங்கி கொண்ட வல்லமையில் தான் 4000 வருஷம், ஏன் அதுக்கப்புறம் இப்போ 2000 வருஷம் வரைக்கும் வெளியில் நடந்துக்கிட்டு இருக்கே. இது எல்லாம் ஆதாம்கிட்ட இருந்து வாங்கின பவர். பிசாசு ஒன்றும் உழைச்சி அவங்க அப்பன் சம்பாதிச்ச பவர்லாம் வரல, எல்லாம் இவன் திருப்பி விட்ட பவர். நீங்கள் ஆசீர்வாதங்களை திருப்பி விட முடியும், வல்லமையை திருப்பி விட முடியும், சாபங்களையும் திருப்பி விட முடியும். ஒரு எடுத்துக்காட்டு, யாக்கோபு போய் ஈசா கிட்ட நான் தாங்க ஏசா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான், ஆசீர்வாதத்தை வாங்க போறான். அவங்க அம்மா சொல்றாங்க, நீ இப்படி போய் ஜோம் பண்ணுப்பா, நீ போய் நில்லுப்பா தருவாங்க. அவன் சொல்றேன், தடவி பார்த்துட்டு அவன் ஃபுல்லாக முடி உடம்பெல்லாம் யாரு, ஆமாம் ஏசா காட்டுமன் அப்படி இருக்கிறாள். இவன் அமெரிக்கன் ஃபுல்லாக ஃபாரினர்ஸ் மாதிரி ஃபுல்லாக என்னது மாடலிங் மாதிரி. இவனை தொட்டா ஃபுல்லாக 7 o'clock இது மாதிரி வலுவலுன்னு இருக்கான். அவனை தொட்டா முடியா இருக்கிறான். இவன் போய் நின்ன உடனே அவங்க அப்பா தடவி பார்ப்பாருன்னொடனே அந்த ஆட்டு ரோமத்தை மேலே வச்சு போய் நிற்கிறான். அவன் சொல்கிறான், நான் போய் நிற்கிறேன்பா, சப்போஸ் அவர் என்னை கண்டுபிடிச்சி சபிச்சிட்டாருன்னா நான் என்ன செய்கிறது அப்படின்றான் யாக்கோபு. உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க, அப்படி சபிச்சிட்டா அந்த சாபம் என் மேலே வரட்டும். ரீடைரக்ட் பண்ணுறாங்க பாருங்க.
ஆசீர்வதிச்சிட்டா அந்த ஆசீர்வாதம் உன் மேலே இருக்கட்டும். ஸோ மனிதர்கள் தங்கள் மீது வருகிற ஆசீர்வாதங்களை ரீடைரக்ட் பண்ண முடியும், இன்னொரு ஆள் கொடுக்க முடியும். அதனால தான் எலியா தன்னுடைய வல்லமையை எலிசாக்கு என்ன செய்கிறான்? ஆவியின் வரத்தை கொடுக்குறான். இயேசு கிறிஸ்து ஜனங்களை ஆசீர்வதிச்சு இம்பார்ட் பண்ணுறாரு. ஊழியர் இன்னைக்கு இம்பார்ட்டேஷன் பண்ணுறாங்க. பவுல் சொல்றான், நான் உங்களிடத்தில் வந்து ஆவிக்குரிய சில வரங்களை கொடுக்கும்படிக்கின்றான். கையத்தட்டு. வரங்கள் கடவுளிடமிருந்து பெறுவதுதான் நமக்கு தெரிஞ்சு. ஆனா பவுல் சொல்ற, நான் தரேன்டா வரோம். அப்ப இது வந்து என்ன தெரியுதுன்னா, we can redirect. இப்ப என்னுடைய கேள்வி, இயேசு கிறிஸ்து அப்படியே இருக்கட்டும், அதாவது ஆதாமிடமிருந்து பெற்ற வல்லமையினால இந்த உலகத்தையே குலுக்குவதற்கு பிசாசினால் முடியும் என்றால், மிகப்பெரிய சுனாமியை, மிகப்பெரிய பூகம்பத்தை, மிகப்பெரிய அழிவையும் இந்த பூமிக்குள்ள கொண்டு வர முடியும்னா, என்னுடைய கேள்வி இதை கொஸ்டின் அப்படியே வச்சுக்காங்க. ஸோ ரீடைரக்ட் பண்ற பவர்ல இவ்வளவு பண்ண முடியும். இப்ப இயேசு என்ன சொல்றாரு? தம்முடைய சீஷர்களை அழைத்து கையெழுத்து போது, இதோ வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதாட்ட சொல்றாரு, நீர் எனக்கு கொடுத்ததை நான் இவர்களுக்கு கொடுக்கிறேன். கையெழுத்து. தம்முடைய சீஷர்களை அழைத்து சகல வியாதிகளை சுகமாக்கவும், சகல நோய்களை குணமாக்கவும், சகல பிசாசுகளையும் துரத்தவும். ஆமா, இயேசு அதிகாரத்தை கொடுக்கும்போது சகல வியாதியை, சகல வியாதினா அதுக்குள்ள எய்ட்ஸ் வந்துருச்சா? சொல்லுங்க, என்ன இவ்வளவு யோசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க. சகல வியாதினா கேன்சர் வந்துருச்சா? சகல வியாதி, சகல நோய்களை சுகப்படுத்தவும், சகல பிசாசுகளை துரத்தவும் நான் உங்களுக்கு அதிகாரத்தை ரீடைரக்ட் பண்றேன். ஆதாமிடமிருந்து ரீடைரக்ட் பண்ணப்பட்ட வல்லமையினாலே இந்த உலகத்தை மோசமாக்க பிசாசினால் முடியும் என்றால், இயேசுவிடமிருந்து ரீடைரக்ட் பண்ணப்பட்ட அந்த வல்லமையினாலே, அதிகாரத்தினாலும் என்னால் இந்த உலகத்தை என்னுடைய விருப்பத்திற்கேற்றார் போல புதிய எருசலேமாக மாற்ற என்னால் முடியும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். The power was redirected to me. சாந்துனமேன ஹத்துரபலா சாந்துரபலா பியாங்கோ. ரீடைரக்ட் பண்ணப்பட்ட வல்லமையை செயல்படுமா என்கிற கேள்வி உங்களுக்கு முன் இருக்கும் என்றால், 4000 வருஷம் பிசாசு செயல்பட்டதை பாருங்கள். உங்கள் விசுவாசம் தானாக வளர ஆரம்பிக்கும். அவனால் அதை வைத்து இதை செய்ய முடியும் என்றால், என்னால் இதை வைத்து இதை செய்ய முடியும். எனக்கு ஒரு வல்லமை ரீடைரக்ட் பண்ணப்பட்டு என் மேல கையை வச்சு அவர் தன்னுடைய வல்லமை என் மேல என்ன செஞ்சிருக்காரு? இதுதான் சிலுவையின் ரகசியம். ரீடைரக்ட் பண்ணப்பட்டு ஏழேனில் அது நடந்தது உண்மை என்றால், சிலுவையில் நடந்ததும் உண்மை. ஏழேனில் அது வேலை செய்யும் என்றால், சிலுவையில் நடந்ததும் வேலை செய்யும். எல்லாம் சொல்லியிருப்பாங்க, ஐயா என்னங்க நீங்க அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுத்துருக்கலாம், அது தப்பு இல்லை, ஆனால் நினைச்சாலுக்கு கொடுக்கணும் அப்படின்னு அப்படி ஒரு சட்டத்தை நீங்க எடுத்து கொடுக்க முடியாதுன்னு நீங்க சொல்லி இருந்திருக்கணும். உனக்கு கொடுத்தா உனக்கு தான்டா, வேற ஆளுக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா நீ பிசாசிட்ட கொடுத்துருக்க மாட்டானே. நீங்க என்ன சொல்லிட்டீங்க? அவனை கர்த்தர் சொல்றாரு, அதிகாரம்னு என்ன தெரியுமாடா? அதிகாரம்னாலே அவன் நினைச்சதெல்லாம் செய்யலாம்னால அதிகாரம். எல்லாம் செய்யலாம், இதை மட்டும் செய்ய முடியாதுன்னா அதுக்கு பேர் அதிகாரமே கிடையாது. அதிகாரம்னா நீ நினைச்சதை செய்யலாம், ஈவன் யூ கேன் மிஸ்யூஸ் இட், அப்பதான் அதுக்கு பேர் அதிகாரம். அதிகாரம் என்றாலே உங்கள் அதிகாரத்தை உங்களால் மிஸ்யூஸ் கூட பண்ண முடியும்ன்ற இடத்துல இருந்தா தான் அதிகாரம் உடையவர்களா இருக்கிறீர்கள் என்றே அர்த்தம். 100 ரூபா உங்க கையில கொடுக்குறேன், சரியா? 100 ரூபாய்க்கு நீங்க என்ன செய்யலாம்? ஒரு நல்ல ஒரு பிரெட்டு, பட்டரு, ஜாம் வாங்கி சாப்பிடலாம், முட்டை புரோட்டா வாங்கி சாப்பிடலாம், சரியா? அதே 100 ரூபாயை கொண்டு போய் நீ சினிமாவில் படம் பார்க்கலாம். இந்த 100 ரூபாய்க்கு அதிகாரம் என்னன்னா, என்ன வேணாலும் செய்யலாம். அந்த 100 ரூபா தலைமை சினிமா தேட்டரில் கொடுத்தா செல்லாது, அவன் மெடிக்கல் ஷாப்பில் கொடுத்தா செல்லும் அப்படின்னா அது ஒரிஜினல் 100 ரூபாயே கிடையாது. 100 ரூபானா எங்கே கொடுத்தாலும் செல்லணும். அது டாஸ்மாகில் கொடுத்தாலும் செல்லணும், அது பாஸ்மார்க்கில் கொடுத்தாலும் செல்லணும், அது கோவிலில் காணிக்கினாலும் செல்லணும். அவ்வளோ பவர் அந்த 100 ரூபா நோட்டுக்கு இருக்கணும்.
அதுக்கு பேர் தான் அதிகாரம்னா தடை இல்லாமல் அந்த 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 வட்டத்துக்குள்ள முழு சுதந்திரம் இருக்கணும். அப்படித்தான். அதனால பிதா சொன்னார், இல்லைப்பா அவனுக்கு நான் அதிகாரம் கொடுத்துட்டேன்னா அது முழு சுதந்திரம். நான் எனக்கு தெரிஞ்ச நண்பருக்கு நான் ரொம்ப விரும்பின ஒரு சட்டையை அவனுக்கு கொடுத்தேன். அவன் அதை விரும்புகிறான்றக்காண்டி கொடுத்தேன். நானே நல்லா அதை விரும்பி போடுறேன், செந்தா நீ வச்சுக்கடான்னு கொடுத்தேன். 2 நாள் கழிச்சு அவன் ஃப்ரெண்டு போட்டு என் முன்னாடி நின்றுக்கிட்டான். நான் இப்படி திரும்பி பார்த்தேன், என்னடா இந்த சட்டை எவ்வளோ ஆசைப்பட்டு வாங்கியிருப்பேன். அவனை கூப்பிட்டு, என்னடா உன்கிட்ட கொடுத்தா நீடா அவன்கிட்ட கொடுத்துருக்கேன்னா, என்ன நீங்கள் எனக்கு கொடுத்துட்டீங்களே, அவ்வளோதான், அதோட உங்கள் வேலை முடிஞ்சிச்சு, இனி நான் விரும்புகிற எவனுக்கு அதை கொடுக்கலாம். அப்படித்தான் பிதாவினிடமிருந்து வாங்கியதை அவர் தனக்கு விருப்பமானவனுக்கு அதை ஆதாம்கிட்ட கொடுத்தப்ப அவன் அதை கொடுத்தான். கொடுத்தப்ப பெரிய தப்பு நடந்து போச்சுடா அப்படின்னா, நீங்க இந்த சிஸ்டமே தப்பான சிஸ்டம். கர்த்தர் சொன்னார், இந்த சிஸ்டத்தினால உலகம் விழுந்துச்சுன்னா இதே சிஸ்டத்தினால உலகத்தை நான் திரும்ப எடுத்து நிப்பாட்டுறேன். எந்த சிஸ்டம் உலகத்தை அழிவுக்கு கொண்டு சென்றதோ அதே சிஸ்டத்தை சிலுவையில ரிலீஸ் பண்ணி அவருடைய வல்லமையை அவருடைய அதிகாரத்தை எனக்கு ரீடைரக்ட் பண்ணி வச்சுக்கடா, வச்சு இந்த உலகத்தை மறுபடியும் ஏதேனாய் மாற்று என்று சொல்லி கர்த்தர் உனக்கும் எனக்கும் அந்த வல்லமையை திருப்பி விட்டிருக்கிறார் என்று இந்த மாலை நேரத்தில் நான் சொல்லுகிறேன். அது ரீடைரக்ட் பண்ணப்பட்டு உங்களுக்குள்ள வந்து உட்கார்ந்துருக்கு. இப்ப இது எவ்வளவு வேலை பார்க்கும் அப்படின்னா, வெளியில போய் பிசாசு செய்யறதெல்லாம் பாருங்க, வியாதி கொடுக்கறத பாருங்க, அதை பார்த்தோன்னு உங்களுக்கு விசுவாசம் வளரும். ரீடைரக்ட் பண்ணப்பட்ட பவர்ல இவ்வளவு நடக்கும்னா இவற்றிலிருந்து ரீடைரக்ட் பண்ணப்பட்ட அந்த வல்லமையினால். இப்ப என்ன நடந்துச்சு, என்கிட்ட இருக்க சாபம், வியாதி, வறுமை, வேதனை, கவலை, கண்ணீர், கஷ்டம், சாபங்கள் எல்லாம் சிலுவைக்கு ரீடைரக்ட் ஆயிடுச்சு. அவருக்குள்ள இருந்த ஜீவன், அழியாமை, வல்லமை, வந்து ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், இது எல்லாம் எனக்குள்ள ரீடைரக்ட் ஆயிடுச்சு. அவர் சாபமானார், நான் ஆசீர்வாதமானேன். அவர் வியாதியானார், நான் சுகமானேன். ஒரு எக்ஸ்சேஞ்ச் நடந்துச்சு. இப்ப விஷயம் என்னன்னா, பிசாசுக்கு உங்களுக்கு இருக்கிற பெரிய விஷயம் என்னன்னா, அவன் கிடைச்ச வல்லமைய இன்னொருத்தன்ட்டு வாங்கினதை அவன் சிறப்பா செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறான். நாமோ நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வல்லமையை செயல்படுத்தாதவர்களாக இருக்கும். நேற்று இந்த மெசேஜை எழுதிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு உடனே இந்த வல்லமை எனக்கு ஆப்ரேட் பண்ணி பார்க்கணும்னு ஆசையாயிடுச்சு. 8 o'clock இருக்கும். உடனே எனக்கு ஒரு வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என் ஜெபத்தில் வந்தது அல்ல, என் பரிசுத்தத்தில் வந்தது அல்ல. ஆதாம்கிட்ட இருந்து பிசாஸ்ட்டு போய் பிசாஸ்ட்டு எப்படி ஆப்ரேட் ஆச்சோ அப்படி இயேசுட்டு வந்து எனக்கு வந்து இப்போ ஏன் மூலமாக ஆப்ரேட் ஆக போகுது. நான் கையை நீட்டுற இடத்துலலாம் அந்த அற்புதம் நடக்க போகுது. நான் சொல்ல போகிறதெல்லாம் இப்போ நடக்க போகுது. ஏன்னா ஏதேனில் அது ஒர்க் அவுட் ஆனது உண்மைனா சிலுவையில் ஒர்க் அவுட் ஆகிறது உண்மை. என் மேலே அது வந்திருக்கிறது சொல்லி ஒரு 2 ஜெபக்கு 2 பேருக்கு ஜெபம் பண்ணேன். ஆசீர்வதிச்சேன், பையனை ஆசீர்வதிச்சு ஜெபிச்சேன். அடுத்து எங்கள் அப்பாவுக்கு ஜெபம் பண்ணேன். அவருக்கு ஹெர்னியா வந்து அவர் வெதர்லாம் பயங்கரமாக வீங்கி ஒரு மாதிரி இருந்துச்சு. இப்போ நான் என்ன சொல்கிறேன், இங்கேருந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த அதிகாரத்தை, சிலுவையிலிருந்து ரீடைரக்ட் பண்ணப்பட்ட இந்த வல்லமையை நான் இப்போ அவருக்கு நேராக ரிலீஸ் பண்ணுறேன். அவருக்குள்ள அற்புதங்கள் நடைபெறுவதாக சொல்லிட்டு முடிச்சிட்டேன். இன்னைக்கு காலையில் போய் பார்க்குறேன். இன்னைக்கு காலையில் அவர் சொல்கிறாரு, நேற்று ஒரு 8 மணி இருக்குங்கப்பா, திடீர்னு கடவுள் பயங்கரமான சவுண்டு. ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ள அப்படியே வந்து இந்த ஹெரனியா வந்து அப்படியே சுருங்கி நார்மல் ஆயிடுச்சு. போன வாரம் டாக்டர் ஒரு 1.5 லட்ச ரூபா செலவு இருக்கு சார், இவருக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா, இந்த வாரம் இன்னைக்கு போறேன், கம்ப்ளீட்டா இந்த சுகத்தை கொடுத்துட்டாரு. அது இருந்த ஒரு அடையாளமே இல்லை. அப்போ ஒன்று நான் கண்டுபிடிக்கிறேன், ஒன்று யோசிக்கிறேன். அப்போ பிசாசு ஆதாம்கிட்ட வாங்கின பவரை இவ்வளவு மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறான். அப்போ நமக்குள்ள தேவன் கொடுத்த பவரை, தேவன் கொடுத்த அதிகாரத்தை, அவருடைய நாமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற காரியங்கள் நம்ம என்ன செய்யறதில்லை, பயன்படுத்துறதில்லை. நீங்கள் விரும்பியபடியெல்லாம் நீங்கள் வேலை செய்ய முடியும். பிசாசு சூரியனை கீழ்ப்படுத்துறான். சூரியனை கீழ்ப்படுத்தக்கூடிய வல்லமை அவன் கொடுத்தது யாரு? தேவன்கிட்ட இருந்து வாங்கலை, அவன் வாங்கினது ஆதாம்கிட்ட இருந்து வாங்கினான். ஏன்னா ஆதாமுக்கு அந்த பவரை தேவன் கொடுத்துருந்தார். ஆதாமுக்கு தேவபுத்திரர்களோடு போய் நின்று தேவனுடைய சமூகத்தில் நிற்கக்கூடிய அதிகாரம் இருந்துச்சு. நல்லா கவனிங்க சார்,
தேவன்கிட்ட வந்து தேவபுத்திரர்களோட அவன் நினைச்சா வந்து he had an influence வந்து access with heaven. பரலோகத்தில் அவன் நினைச்சா போய் நிற்க முடியும். பரலோக பிதாவாகிய தேவனுக்கும் ஆதாமுக்கும் ஒரு டெலிபதி இருந்தது, செவன்த் சென்ஸ் ஆதாமுக்கு இருந்தது. அதனால பிதா இப்ப எங்க இருக்கிறார், என்ன செய்றார், அவனால என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். ஆதாம் எங்க இருக்கிறான்னு பிதாவால கேட்க முடியும். ஏன்னா ரெண்டு பேருக்கு இடையில அந்த டவர் இருந்துச்சு. ஆனா ஆதாம் பழத்தை புசித்த போது அந்த செவன்த் சென்ஸ் என்ன செய்யுது, டிஸ்கனெக்ட் ஆகுது. பிதா வந்து ஆதாமே நீ எங்க இருக்கிறான்னு தேட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ரெண்டு பேருக்கும் ஒரே சென்ஸ்ல வேவ் லென்த் இருக்கும்போது திடீர்னு ஒரு என்ன பண்றாரு, கூப்பிடுறாரு, நீங்கள் அழைக்கிற இந்த சந்தாதாரர் தொடர்பல்லைக்கு வெளியில் இருக்கிறார். அப்பதான் கேட்கிற ஆதாம எங்க இருக்கிற, என்னடா கேட்டு வர மாதிரி இருக்கு, இவ்வளவு நாள கேட்டே வந்ததில்லை, 3000 ஏக்கரு, அது அவன் எங்க இருந்தாலும் அங்க வந்து ஜகால் இறங்குவார் கர்த்தர். இவன் பரலோகத்துல போய் நிற்பான், அந்த ஒரு அக்சஸ் இருந்துச்சு அவனுக்கு. ஆனா இவன் என்றைக்கு பிசாசு கொடுத்தானோ அதுக்கப்புறம் அந்த ஆக்சஸிங்க வந்து டெவில் யூஸ் பண்ணான். அதாவது யோபு சொல்லுகிறது, தேவபுத்திரர் வந்து தேவனோடு நிற்கும்போது சாத்தான் அவன் அருகில் வந்து நின்றான். என்ன காடு சார், உங்க ஆளுக்கு நீங்க கொடுத்த காடு சார்ன்றான், வாசல் இருக்க திணறாய், இப்போ போன்றாய். இரவும் பகலும் அவரை குற்றம் சுமத்தும்படிக்கு அவருடைய சமூகத்தில் வந்து நிற்பதற்கு இந்த அதிகாரத்தை பரலோக வரைக்கும் நோண்டி இருக்கிறான். நீ என்னடா கன்னத்துல கையை சப்புன்னு கொடுக்க போறேன், கன்னத்துல கையை வச்சுட்டு வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை. அவர் அம்புட்டு அதிகாரத்தை நம்ம கையில கொடுத்திருக்கிறாரு. ஆமென். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமையை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். அவன் அதிகாரம் அங்க போனா பரவாயில்ல, என் அதிகாரத்தை நான் உனக்கு தரேன், ஒன்று உங்களை சேதப்படுத்தாது என்று சொன்ன தேவனுடைய வல்லமையும் அதிகாரம் எனக்குள்ளா இருக்கிறது. பிசாசு விசுவாசித்துறான், ஆதாம் பவர் ஒர்க் ஆகும்னு, நம்ம விசுவாசிக்கிறது இல்லை. என்னாண்டவர் இப்படி சொல்றீங்கன்னு டக்குன்னு வசனம் தருத்தார் ஆவியானவர். பிசாசுகளும் விசுவாசித்து அப்படின்றார். ஸோ அவனுக்கு இந்த பவரை யூஸ் பண்ணா இதை வந்து மேனிஃபெஸ்ட் ஆகுன்ற அவனுக்கு அந்த ஃபெய்த் இருக்கு, ஸ்பிரிட் வேர்ல்டில் அவன் இருக்கிறவனால. நம்மளால என்ன இல்லை, அதை வந்து நம்ம என்ன செய்யறது இல்லை, வந்து என்ன இல்லை, அதை பயன்படுத்துவதை வந்து நம்ம என்ன செய்யறதில்லை, நம்புவதில்லை. ஆனால் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்து விசுவாசத்தை நமக்குள் துவக்குகிறவராகும், அது முடிக்கிறவா இருக்கு. அதனால நீங்க ஃபெய்த்தை பத்தி கூட இல்லைன்னா வருத்தப்பட வேணாம், அதையும் அவர் என்ன செய்வார், உங்களுக்குள்ள கிரியேட் பண்ணிடுவார். இப்போ பாருங்க, இந்த மாதிரி அற்புதங்கள் உங்களை சுற்றி நடக்க வச்சு அதை அப்படியே வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடுவார். இந்த உலகத்தை மாத்துறதுலாம் ரொம்ப பெரிய விஷயமே இல்லை சார், ரொம்ப பெரிய விஷயமே இல்லை. நான் சொல்லி எழுதிக்காங்க. ஆவியான ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், 50 வருடங்கள் 40 வருடங்கள் இந்த உலகம் உனக்கு சொல்லி கொடுத்து உனக்குள்ள ஒரு கட்டடத்தை கட்டி வச்சிருக்கிறோம். இத்தனை வயசுல வாழலாம், இவ்வளவு வியாதி மனுஷனுக்கு வரும், இத்தனை வருஷத்துல வந்து கல்யாணம் ஆகி அதுக்கப்புறம் வந்து வாழ்க்கையில குடும்பங்கள் எல்லாம் பின்னாடி ஒவ்வொருத்தனா செத்து கடைசியில் கல்லறைக்கு போவாங்க. இப்படி 40 வருஷம் 50 வருஷம் உனக்குள்ள கட்டி வைத்த கட்டடத்தை ஒரே ஒரு அற்புதத்தில் நான் உடச்செறிய முடியும். இந்த பூமியில மனிதர்கள் 50 வருடமாய் நம்பிக்கொண்டிருந்ததை ஒரே ஒரு அற்புதத்தினாலே சுக்குநூறு தகர்த்து அவன் பிலீஃப் சிஸ்டத்தை மாத்திடுவார் தேவன். கைத்தட்டு. ஆமா, இந்த உலகத்தோட பிலீஃப் சிஸ்டத்தை ஒரு 10 அற்புதத்தை கொடுத்து மிரட்டி உருட்டி எடுத்துருவாரு. கொஞ்ச நேரத்துல சின்ன வயசுல இருந்து கத்துக்கிட்டு ஆனவெல்லாம் காலி ஆயிரும். இனிமே நான் சொல்றதை மட்டும் கேளு, எஸ் பாஸ்ன்றீங்க, அந்த இடத்துக்கு கொண்டு வந்துருவார். அப்பேற்பட்ட காரியங்கள் இந்த பூமியில இப்ப நடக்க போகிறது. இந்த பூமியின் வர்ணத்தை தேவனுக்கு மாற்றுவது பெரிய விஷயமே கிடையாது. உங்க 100 பேர் 200 பேர் விசுவாசம் வைக்கிறதுக்கு தேவனுக்கு ஒரே ஒரு அற்புதம் போதும். நான் செய்த இந்த ஒரு அற்புதத்தினாலே நீங்கள் என்னை அப்படின்னு இயேசு சொல்றாரு. எருசலேம் நகரமே கலங்குற மாதிரி ஒரு மிரக்கல் பண்ணியிருக்கிறார். நான் செய்த இந்த ஒரு அற்புதத்தினாலே, அந்த வார்த்தையே வருது. அப்போ ஒரு அற்புதம் மிகப்பெரிய ஒரு அசைவை எருசலேம் ஏற்படுத்தியிருக்கு. அதனால ஏதோ 10 பேரா ரட்சிக்கப்படுவாங்க மைண்ட் செட்லாம் ஒட்டச்செறிஞ்சிருங்க. ஒருவராலும் மறுக்க முடியாத வெளியரங்கமான அற்புதங்கள் எருசலேமில் நடந்தது. உங்களோட பிலீஃப் சிஸ்டம் இருக்குல்ல, அதை மாற்றிடுவார். அதான் நான் சொல்ல வரேன், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. உங்களோட பிலீஃப் சிஸ்டத்தை மாற்றிடுவார். இந்த ஆலயத்தை இடிச்சு போடுங்க, நான் வந்து 3 நாளில் கட்டுவேன்னாரு. அவர் கட்டவும் முடியும், அவருக்கு இடிக்கவும் முடியும். 40 வருஷம் கட்டின ஆலயத்தை உங்களுக்குள்ள ஒருத்தன் கட்டி வச்சிருக்கான் பிசாசு, சில பிலீஃப் சிஸ்டம்லாம், அதெல்லாம் உடச்சி தகர்த்துருவார். அப்படி ஒரு வேலையில் அவர் இறங்கியிருக்கார்.
அப்படி நடந்தால் என்ன ஆகும்? நீங்கள் ஈஸியாக ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. நீங்கள் பாருங்களேன், இந்த மிகப்பெரிய எழுப்புதலில் மிக சாதாரணமானவர்களை தேவன் எடுத்து பயன்படுத்த போகிறார். கேட்டோம் பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மா என்கிட்ட பேசுனாங்க. அவங்க பிள்ளை வியாதின்னு கொண்டு போய் பார்த்தப்ப 2 கிட்னி வீங்கி வெடிச்சு செத்துருச்சு. டெட் பாடி எடுத்துகிட்டு போன்ட்டுருக்காங்க. அந்த அம்மா எடுத்துகிட்டு போக மாட்டேங்க, வீட்டில் கொன்னே விடுவாங்க, என்ன பிள்ளை உயிரோடு கூட்டு போய் செத்து கொண்டு வரேன்னு சொல்லி அந்த அம்மா பயப்படுது. வீட்டில் குடும்பத்தார், கணவன், மாமியார் பயந்து கொண்டு போக முடியாதுங்கன்னு அழுகுது. ஏசுனார், நான் உயிரோடு கூப்பிட்டு வந்தேன், உயிரோடு தான் ஏசுனார் எனக்கு அழைச்சிட்டு போவார். மென்டலாமா உனக்கு சொல்லு, தூக்கிட்டு போமா பாடியை அப்படின்னு கொண்டு போய் மார்ச்சுவரியில் வச்சுட்டாங்க. இந்த அம்மா 12வது மாடியிலையோ 6வது 7வது மாடியிலையோ இருக்குது. அப்போ ஜோம் பண்ணுது, ஆண்டவரே நீங்கள் உயிரோடு எழுந்தது உண்மை தானே, என் பிள்ளை எனக்கு உயிரோடு மீட்டுத்தாங்க, நான் போகும்போது என் பிள்ளையோடு தான் போவேன் சொல்லி அழுது ஜோம் பண்ணிகிட்ருக்கு. அப்போ ஜோம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த பிள்ளைய அந்த அம்மா பொண்ணு என்ன செய்யுது, ஜாக்லின் வந்திருக்கேம்மா என்ன சொல்லுது, என்ன சொல்லுச்சு, குளிக்கணும், உடம்பெல்லாம் பிளட்டாக இருக்குன்னா குளிக்கணும்னு சொல்லி சொன்ன கண்ணை திறந்து பார்த்தா மாச்சூரில் இருந்த பிள்ளை உயிரோடு எந்திரிச்சு நிற்கிது. டெத் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. உயிரோடு எழுந்தது வேற விஷயம், 7வது மாடிக்கு தூக்கிட்டு நிப்பாட்டினார் பாருங்க. அதான் அடிக்கடி சொல்லுவேன், லாசரு உயிரோடு எழுந்தது பெரிய விஷயம் இல்லை. அங்கெல்லாம் செத்தவன பெருவரிலிருந்து தலை வரைக்கும் என்ன செஞ்சிருவாங்க, துணியை போட்டு கட்டிடுவாங்க. அவன் உயிரோடு வந்த பிறகுதான் அவன் கட்டுகளை அவிழ்த்து விடுங்கன்றாரு. அப்போ 6 படி இறங்கி 7 படி இறங்கி தான் உள்ளே போய் கல்ற இருக்கு. கல்றையில் படுத்தவனை கொண்டு வாசல்ல தூக்கி நிப்பாட்டினது யாரு? அதே கேள்வி. கட்டுகள்லாம் அவிழ்க்கப்படலை, ஆவியாளர் அப்படியே தூக்கி கொண்டு வந்து நிப்பாட்டுறாரு. இதெல்லாம் நம்ம பிலீஃப் சிஸ்டத்தை மாற்றிரும். அவ்வளோதான். சேர்ல உட்காந்துருக்கீங்களே, அப்படியே கண்ணை மூடி திருப்பி வீட்டில் இருக்கணும். இது எப்படி இருக்கு? டிவைன் டிரான்ஸ்போர்ட்டேஷன். இதெல்லாம் இந்த நியூ ஜெருசலேமில் இருக்கிற ஒன்று, சூப்பர் நேச்சுரல் டிரான்ஸ்போர்ட்டேஷன். இந்த புத்தகத்தில் எழுதப்படாத வேறு அநேக அற்புதங்களை தேவன் தம்முடைய சீஷருக்கு முன்பாக மாத்திரம் செய்தார். அவைகள் இந்த புத்தகத்தில் எழுதப்படவில்லை. இதுல இல்லாத பல அற்புதத்தை அவர் செஞ்சிருக்கிறார். ஆமா, அவைகள் ஒவ்வொன்றாய் எழுதக்கூடுமானால் எழுதப்பட்ட புத்தகங்களில் வைப்பதற்கு இந்த உலகம் அவ்வளோ பண்ணியிருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, அந்த நாட்கள் கடந்து வந்திருக்கிறது. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், உங்களுக்கு ரீடைரக்ட் பண்ணப்பட்ட அந்த வல்லமையும் அதிகாரத்தையும் பயன்படுத்துங்க. உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஜோம் பண்ணிட்டு தூங்குங்க. காலை எழுந்திரிக்கும் போது சுகமானவராக இருப்பார். நீங்கள் ஜெபிக்காமல் ஏன் நடக்கவில்லை என்று கேட்க முடியாது. நீங்கள் ஜெபியுங்கள், வாயை திறந்து நீங்கள் என்னெல்லாம் சொல்லணுமோ அது சொல்லுங்க. நீங்கள் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் வேலையை முடிக்காமல் திரும்பி வரவே வராது. ஆமாம், என் ஏரியாவே நான் பிளஸ் பண்ணுறேன் ஆண்டவரே. எங்கள் ஃபெய்த் லெவல் எவ்வளோ தூரத்துக்கு கொண்டு போதோ நான் சொன்னேன், இந்த ஏரியாவில் இருக்க 4 தெரு 5 தெருவை இயேசு நாமத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசு நாமத்தில் வெளிச்சம் உண்டாவதாக. என் அன்புக்குரிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த பூமியை தேவன் மாற்றுகிறார். இந்த உலகம் அழியப் போகிறது என்கிற வார்த்தை, உலகம் என்பது வேறு, பூமி என்பது வேறு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். காஸ்மாஸ் என்கிற வார்த்தை, இன்னொரு வார்த்தையும் கிரீக் வார்த்தை வருகிறது. ஒன்று மெட்டீரியல் வேர்ல்டு, இன்னொன்று இந்த உலகத்தில் இருக்கிற இச்சை, உலகத்தில் இருக்கிற வியாதி, வறுமை, வேதனை. இதெல்லாம் தேவன் பூமியை அழிக்கிறேன்னு சொல்லலை, தேவன் உலகத்தை அழிக்கிறேன்னு சொன்னார். உலகம் என்றால் இந்த உலகத்தில் இருக்கிற இந்த பிரபஞ்சத்தின் விதிகள், இந்த உலகத்தில் இருக்க வியாதி, சாபம், வறுமை, இதையெல்லாம் அழிக்க போறார் தேவன். எர்த்தை அழிக்கல, பூமி அழிக்கல. பூமி அழிக்கிறேன்னா பூலோக உருண்டே உடைச்சு நொறுக்கிறது, அது ஒண்ணுமே எல்லாம் பண்றது. இந்த எர்த்தை தேவன் அழிப்பேன்னு சொல்ல, உலகத்தை அழிப்பேன் என்று சொன்னார். உலகம் என்பது வேறு, பூமி என்பது வேறு. உலகம் என்பது இந்த பூமியில இருக்கிற எதிர்மறையான காரியங்கள், அவைகள் எல்லாம் இந்த நாட்களில் தேவன் அழித்து, தேவன் தம்முடைய புதிய எருசலேமை இந்த பூமியிலே ஸ்தாபிக்கக்கூடிய நாட்கள் வந்திருக்கிறோம். நம் ஒவ்வொரு வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால் இது ஸ்தாபிக்கப்படுகிறது. முதல் அதிகாரத்தில் எப்படி இயேசு பிதாவாகிய தேவன் தன் வாயின் வார்த்தையினாலே ஒரு உலகத்தை ஸ்தாபித்தாரோ, அப்படியே இந்த புதிய எருசலேமும் நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலே நம்மை சுற்றி ஸ்தாபிக்கப்படும். ஆதி முதற்கொண்டே மனுஷன் எல்லாமே ஒரு சீரியல் செட்டோட இறங்கும்னே நினைக்கிறான். எப்படி ஒரு நினைக்கிறான்?
ஆமா, பம்பர பம்பர பம்பப்ப அப்படின்னா மேலேருந்து ஜிங் சக்கஜங் ஜிங் சக்கஜங். ஒரு ஜிங் சக்கஜங் வராது. மேசியா வரும்போது இப்படிதான் வருவார்னு நினைச்சான். எலியா வருவார், எலியா ஜிங் சக்கஜங் சக்கஜங் அப்படி வருவார்னு நினைச்சு எல்லாம் கேட்குறேன். ஐயா எலியா வருவாரு, எலியா வந்துட்டு போயிட்டார் சார். எலியா 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 யார்? அவன் வந்ததும் ஒன்றும் தெரியல. அவன் வந்தவன் எலியான்னு தெரியாமல நீ என்ன செஞ்சுட்ட? அவனை கழுத்தை வெட்டிட்டீங்கடா, தலையை வெட்டிட்டீங்க. யோவான் சாணம் தான் எலியான்றாரு. ஐயா எங்களுக்கு ஒன்றும் சொல்ல, பேக்ரவுண்ட் மியூசிக்கே இல்லை, பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் போட முடியாது தம்பி. ஆமாம், அதுக்கப்புறம் மேசியா வந்திருக்காரு, இவரையாச்சும் விட்டுறாதன்னா அவரையும் விட்டு விட்டாங்க. இன்னும் போய் அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அது வெயிலிங் வாழல, ஆண்டவரே மேசியாவை அனுப்பும், மேசியாவை அனுப்பும். இவங்க வேற கபிரியல் சொல்றான், காலையிலேருந்து சாயந்தரம் அறிவுகட்டத்தனமா இருக்கீங்களடா, அவர் வந்துட்டு போயிட்டாரா. இவனுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக்கோட வரணும். நியூ ஜெருசலேமே அப்படித்தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான். வம்பர வம்ப இல்லை தம்பி. இயேசு சொன்னார், இதோ இங்கே இதோ அங்கே என்று சொல்லுகிறது போல தேவனுடைய ராஜ்யம் இருக்காது. கையை தட்டு. ஆமென் ஆமென். அப்படியே வானத்திலிருந்து இறங்குறதும் இறங்காது. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே. நீங்கள் உங்களை சுற்றி அதை சிருஷ்டிக்க முடியும், உங்களை சுற்றி அதை படைக்க முடியும். உங்கள் வீட்டை தேவனுடைய ராஜ்யமாக, புதிய எருசலேமாக மாற்ற முடியும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார்.